ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூம் டு வால் சேனல். நம்ம சேனலில் ஃபுல்லாக கேமிங் கண்டென்ட், டெக், இன்ஃபோடெயின்மெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கம்மிங் பேக் டு த கண்டென்ட். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, PS5 கன்சோல் ஷேரிங். கன்சோல் ஷேரிங்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மணியை சேவ் பண்ணலாம், அது சேஃபாக இல்லையான்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு கன்சோல் ஷேரிங்னா என்னென்ட்டு புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு PS5 வாங்கினா டிஜிட்டல் கேமை லைக் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்பைடர்மேனோ இல்லை GTA 5 அந்த மாதிரி ஒரு கேம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்கள் ஃப்ரெண்டோட PSN அக்கௌண்ட்டை உங்கள் PS5ல லாகின் பண்ணிவிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்த கேம்ஸை உங்கள் இதில் விளையாடிக்கலாம். இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அவரோட அக்கௌண்ட்டில் விளையாடணும்னு அவசியம் இல்லை. சைமல்டேனியஸ்லியாக அவரோட அக்கௌண்ட்டில் அவரும் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்களும் ஒரே கேமை, அதாவது அவர் வாங்கின கேமை விளையாடிக்கலாம். அதுதான் கன்சோல் ஷேரிங். நீங்கள் உங்கள் ஓன் பர்சனல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறது தான் இங்கே மெயின் பெனிஃபிட் அந்த கன்சோல் ஷேரிங்க்கு. இப்போது எப்படி கன்சோல் ஷேரிங் எனேபிள் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட PS5 லாகின் பண்ணிக்கோங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டு வந்துட்டு கேம் வச்சுருக்காரு, ஸ்பைடர்மேன் கேம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய PS5ல ஆல்ரெடி என் அக்கௌண்ட் இருக்குது. ப்ளஸ் இப்போது அடுத்து அவரோட அக்கௌண்ட்டையும் நான் அதில் லாகின் பண்ணணும். நான் இப்போ வந்துட்டு ரிமோட் ப்ளே பண்ணுறதுனால என்னால் ஸ்விட்ச் யூஸர் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஸ்விட்ச் யூஸர் கொடுத்தோடனே ஆட் யூஸர்ன்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி, அதை PSN ஐடியை அதில் லாகின் பண்ணது பார்கோடு மூலிமா ஸ்கேன் பண்ணி லாகின் பண்ணாலே மோர் தென் எனஃப். நீங்கள் லாகின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அவரோட ஐடியில் போயிட்டு ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போயிடுங்க, யூசர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அதர்ஸ், கன்சோல் ஷேரிங் ஆஃப்லைன் ப்ளே. இங்கே போயிட்டு டிசேபிள் இருக்கா, ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ பேக். அகைன் நீங்கள் சுவிட்ச் யூஸர் கொடுத்துட்டு உங்களோட ஐடிக்குள்ளே வந்துடுங்க. உங்கள் ஐடிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இப்போது அவங்களோட பெனிஃபிட்ஸ், அவங்களோட கேம்ஸை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களால் டைரெக்டாக போய்ட்டு உங்களோட ஐடியில் அந்த கேமை டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜஸ்ட் அதேமாதிரி சுவிட்ச் யூஸர் கொடுத்துட்டு அவங்களோட ஐடியில் போயிட்டு உங்களுக்கு அவங்க என்ன கேம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, லைக் ஸ்பைடர்மேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவரோட லாகின் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் சுவிட்ச் யூஸர் பண்ண முடியல, எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுவேன். ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு அவர் அதில் டவுன்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோடய அக்கௌண்ட் பேக் டு மை அக்கௌண்ட் வந்தேன்னா அந்த கேமை என்னால் ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. என் ஃப்ரெண்டு ஜஸ்ட்டு வாங்கியிருக்காங்க, அவரோட ஐடியை லாகின் பண்ணிட்டு அவரோட ஐடியில் கன்சோல் ஷேரிங் எனேபிள் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நான் பண்ணது. ஸோ இப்போ என்னால் அந்த பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இது கேமுக்கு மட்டும்தான் இப்படி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த PS5 ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டே. லைக் டீலக்ஸ், எக்ஸ்ட்ரா, எசென்ஷியல் எதாக இருந்தாலும் சரி, எசென்ஷியல் போகாதீங்க, அது அவ்வளோவா யூஸ் இல்லை. பெஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா போய்க்கலாம். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வருது பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ரா வந்து 6699, பட் எனக்கு டீலக்ஸே 5000 கிடைக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறான்ற ஐடியாவில் இருக்கேன், பார்ப்போம். இப்போ நான் டீலக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா, இப்போ என்னோடய ஐடியை வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு அவர் அதே மாதிரி லாகின் பண்ணி கன்சோல் ஷேரிங் எனேபிள் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட பர்சனல் அக்கௌண்ட்லேயே என்னோடய டீலக்ஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ண முடியும், ப்ளஸ் நானும் யூஸ் பண்ண முடியும். 2 பேரும் பெனிஃபிட் ஆகிக்கலாம். இதுதான் கன்சோல் ஷேரிங். ஸோ கண்டென்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி ரிமோட் ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க மாதிரி என் லேப்டாப்பில் நான் என்னோடய PS5 கனெக்ட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிவி என்னால் யூஸ் பண்ண முடியாத டைமில் நான் என் லேப்டாப்பில் ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு ஜாய்ஸ்டிக்கை ஒயர்டாக கனெக்ட் பண்ணிட்டு நான் இதிலேயே என்னால் ப்ளே பண்ண முடியும். மேலும் மேலும் நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. கீப் வாட்சிங் கைஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.